வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற இலங்கை பணிப்பெண் ஒருவர் மர்மமான முறையில் மரணம். விடுவிக்கப்பட்ட காணியில் மீள்குடியேற சென்ற மக்கள் தங்க இடமின்றி தவிப்பு. கம்பகாவில் ஆயுர்வேத மாணவர்கள் மீது தாக்குதல். ஆசியாவின் ஆற்றல் மிகு விளையாட்டு வீரர் விருது இந்த வருடம் குமார் சங்கக்காரவுக்கு. சமூகத்தில் இன்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பல்வேறு வகையில் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்த நிலையில் குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கனவுகளோடு நாடு கடந்து செல்லும் பெண்களில் பெரும்பாலானோர் சடலங்களாகவும் உடல் பாகங்களை இழந்தும் அல்லது பல்வேறு துன்புறுத்தல்களை சந்தித்த நிலையில் தாய் நாட்டிற்கு திரும்புகின்ற நிலை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. கண்டி பன்மில மடுல்கள பகுதியில் ரணித்த மலர் குடும்பம் வசித்து வந்துள்ளது. குடும்பத்தில் காணப்படும் வறுமையை போக்கி பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பல்வேறு கனவுகளுடன் 2012 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ரணித்த மலர் சவுதிக்கு சென்றுள்ளார். 2 குழந்தைகளின் தாயான ரணித்த மலர் வெளிநாட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றி ஆரம்பத்தில் மாத சம்பளத்தை வீட்டிற்கு அனுப்பியுள்ளதுடன் தொலைபேசியிலும் உரையாடியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சரி, கோல் பண்ணுவாங்க தானே பார்த்துக்கிட்டேன். இன்னும் எவ்வளோ நாளா மறுபடியும் கோல் வரும்னு நான் ஏஜென்சிலையும் சொன்னேன் 2 டிப்பு. அந்த வீட்டுக்கு நாங்கள் கோல் எடுத்து பேசக்கூட அந்த வீட்டில் உள்ளவங்களும் பேசினாங்க எங்களோட நல்லா. சந்தேகம் கொண்ட குடும்பத்தினர் அவருடன் தொடர்பை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பலமுறை அவர் பணிபுரிந்த சவுதி ரியாத் நகர் வீட்டிற்கு அழைப்பை ஏற்படுத்தி கேட்டபோது அவ்வாறு ஒருவர் அங்கு இல்லை என தெரிவித்துள்ளனர். என் மனைவி 6 வருஷம் 9 மாசமா மத்திய கிழக்கு நாட்டில் சவுதியில் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் என் வைஃப் இப்போ இன்னைக்கு வீட்டில் இருக்கிறனால அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தை. சொன்னது அந்த வீட்டில் அம்மாக்கிட்ட அப்பாட்டையும் கால் பண்ணி காய்ச்சரும். அவர் போலீஸ்காரரு ரியாத் நசீம் ஸ்ட்ரீட்டில் உள்ளவர். அவர் போயிட்டு 5 போலீஸில் தேடியிருக்காரு. 6வது போலீஸில் டெத் சர்டிஃபிகேட்டோட போலீஸ் மோச்சரில் மையம் ஒன்று இருக்கிறதாக கேட்டாங்க. அப்போ பாஸ்போர்ட்டாக எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் அதுக்கிட்ட இல்லைனால ஃபிங்கர்ஸ் மார்க் வச்சதும் ஃபிங்கர்ஸ் மார்க்கில் இந்த டெத் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வந்திருக்கு. வந்த பிறகு முனியாண்டி ரணிதமலர் சுப்ரியாங்கிறது யாருன்னு என் வைஃப்ட்டு கால் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன் இதுதான் ஆள் அப்படின்னு. இப்போ இறந்து இப்போ 2011ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இறந்துருக்கிறதாக அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. போலீஸில் அப்படி தான் எழுதியிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு மையத்தை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்க யார் பேரில் அனுப்புகிறேன். நான் சொன்னேன் பெரிய தம்பி சிவராஜங்கிற பேரில் அனுப்புவேன். ரணித்த மலரின் உறவு முறை பெண் ஒருவரும் சவுதியில் பணிபுரிகின்ற நிலையில் அவர் ஊடாக விசாரித்த போதே அந்த அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அதாவது 6 மாதங்களுக்கு முன்னரே ரணித்த மலர் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நான் அந்த டைமுக்கு கொழும்புக்கு போனேன். கொழும்புல போனதுக்கு எம்பசி மூலியமா அவங்க எல்லாரும் வந்தாங்க. முனியாண்டி ரணித மலர் ஹஸ்பண்ட் இருந்தாங்க ஆமா அப்படின்னு. எனக்கு சுருக்கமாக அவங்க சொன்னாங்க உங்களோட மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு. நான் அழுந்தது மட்டும்தான். மறுபடியும் வந்து பாருதான் போயிட்டு சில நாள் செஞ்சுவாங்க. நாங்கள் எல்லாருக்குமே லெட்டர்லாம் அடிச்சு நாங்கள் அங்கே அனுப்பணும். அனுப்புனா தான் அங்கேருந்து எங்களுக்கு பிரதத்தை இங்கே அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரணித்த மலரின் மரணத்திற்கு காரணம் விபத்து ஒன்று என அவர் பணிபுரிந்த வீட்டின் எஜமான் தெரிவித்திருந்த போதிலும் மரண விசாரணை அறிக்கையில் மாரடைப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக தமக்கு எதுவும் பதிவாகவில்லை என பன்விலை போலீசார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இவ்வாறு ரணித்த மலரின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் கணவரும் 2 பிள்ளைகளும் தாயின் உயிரற்ற உடலை வைத்து கண்ணீர் வடிக்கின்றனர். இதேவேளை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து மற்றொரு பெண்ணின் சடலமும் இலங்கைக்கு கொண்டு வரப்படவுள்ளது. 47 வயதான சகுந்தலா என்ற 3 பிள்ளைகளின் தாய் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி வீட்டு பணிப்பெண்ணாக லெபனான் நாட்டிற்கு சென்றுள்ளார். நான் போயிட்டு வேலை செஞ்சு சல்லி அனுப்புற பிள்ளைல பார்த்துக்கிட்டு இருங்கம்மா அப்படின்னு தாங்க சொல்லிட்டு போனது. இப்படி வரும்போது நாங்கள் நினைக்காம தாங்க அனுப்பி வச்சு. இந்த கொடுமைகளுக்கு சான்றாக உயிர் வாழ்ந்து வருகின்றார் மட்டக்களப்பு கொம்மாத்துறையில் வசிக்கும் புவனேஸ்வரி. 3 பிள்ளைகளின் தாயான புவனேஸ்வரி சவுதிக்கு பணிப்பெண்ணாக சென்று பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு உயிர் தப்பி நாட்டிற்கு வந்துள்ளார். 9 மாசத்துக்கு 5 வீட்டுல வேலை செஞ்சிருக்கேன். 5வது வீட்டுக்கு வேலை செய்யும் போது அந்த வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்லாம எனக்கு தலை சுத்து வீடு ஏணி வச்சு கிளீன் பண்ணும்போது தலை சுத்து நான் விழுந்து எனக்கு இடுப்பு அடிபட்டு எனக்கு ரொம்ப வருத்தம், இடுப்பு வருத்தம், வேலையெல்லாம் செய்ய இயலாது. ஒரு நாள் இரவு 2 மணிக்கு ரூம் கதவை உடைச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போய் போலீஸில் நான் சொன்னேன் இப்படித்தானே எங்களுக்கு பிரச்சனை,
நாங்க இங்க விபச்சாரம் செய்ய வரையில நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கத்தான் எங்களை தப்பான விதமா இங்க பயன்படுத்துறாங்க. அதனால தயவு செஞ்சு எங்களை எம்பசி பாரம் கொடுங்க, இல்லையா நீங்க ஏதாவது செய்யுங்க. அவங்களும் எங்களை வச்சு விரட்டினவங்க திரும்பி ஏஜென்சி ஆபீஸுக்கு போகுது. நாங்க ஏஜென்சி ஆபீஸுக்கு போனா நாங்க சர்க்குலர் பண்ணுவோம் என்று சொல்லி 24 மணித்தியாலங்களை அவங்க வச்சிருந்து போலீஸ் பாதுகாப்போட ஒரு வீடு எடுத்துக்கொண்டு அவங்க வச்சிருந்து டிக்கெட் எல்லாம் செய்து எங்களை நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்பவர்கள் பல்வேறு வகையில் துன்பங்களை அனுபவித்து சடலங்களாக அல்லது அங்கவீனர்களாக தாய் நாட்டிற்கு அனுப்பப்படுகின்றனர். நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்து தேசிய பொருளாதாரத்தின் தூண்களாக விளங்கும் ரணிதமலர் மற்றும் சகுந்தலா போன்ற எத்தனையோ பெண்கள் வெளிநாடுகளில் சித்திரவதைகளை அனுபவிக்கின்றனர். இது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டியது கட்டாய கடமையல்லவா? தோட்ட தொழிலாளர்களுக்கு 7 பேஜ் காணிக்கான உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் கே வேலாயுதம் தெரிவிக்கின்றார். பண்டாரவளை எல்ல நியூபர்க் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட பண்டாரவளை எல்ல பிரதேச சபைக்குட்பட்ட நியூபர்க் மக்களுக்காக நிரந்தர வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கடந்த வருடம் ஏற்பட்ட மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் கையளிக்கப்படவுள்ளன. சுமார் 12 லட்சம் ரூபாய் செலவில் தலா 41 வீடுகள் நியூபர்க் மக்களுக்காக நிர்மாணிக்கப்படவுள்ளன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் கே வேலாயுதம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 7 பேஜ் காணிக்கான உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை கொஸ்லாந்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்படும் வீடுகளின் நிர்மாண பணிகள் தொடர்பிலும் ராஜாங்க அமைச்சர் கருத்து தெரிவித்தார். மீரியபெத்த மக்கள் இறந்து எங்களுக்கு வாழ்வளித்தார்கள், உலகத்தின் கண்ணை திறந்தார்கள். இன்று எம்டிவி மீரியபத்தை காட்டியே பேசிக் கொண்டிருக்கின்றது. அது தேவையான காணியை ஒரு வாரத்தில் பெற்றுக் கொடுத்தேன். ஆனால் ஏனைய வேலைகள் அதிகாரிகள் முன்னர் இருந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். சில இழுபறி. ஆனால் இன்று கிட்டத்தட்ட 3-4 வீடுகள் பவுண்டேஷன் மட்டத்திற்கு மேல் உயர்ந்து விட்டன. இன்னும் பல வீடுகளுக்கு தளம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் அதிலும் பணச்சிக்கல் இருந்தது. அது சிக்கலும் இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது. மீரியபெத்த மண்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தின் அடிக்கல் நாட்டு நிகழ்வு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் தடவையாக நடைபெற்றது. பூனாகலை அம்பிட்டிகந்த பெடிகள பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகளின் அடிக்கல் நாட்டப்பட்டது. எனினும் அம்பிட்டிகந்த பெடிகள பிரிவில் ஆரம்பிக்கப்பட்ட நிர்மாணப் பணிகள் ஒரு சில நாட்களில் கைவிடப்பட்டன. பின்னர் கொஸ்லாந்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிரந்தர வீடுகளை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பூனாகலை மக்கள் தெனிய பகுதியில் நடைபெற்றது. இந்த வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற 2வது அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். வீடுகள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகள் வழங்கப்படுவதுடன் அடிக்கல் நாட்டிய பின்னர் நிர்மாண பணிகள் கைவிடப்படுவது பிரதேச மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நான் மண்சரிவுல பாதிக்கப்பட்டு 5 மாதமா ஆகுது. எங்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை ஏற்கனவே மல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல எங்களுக்கு வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அது அந்த அடிக்கலுக்கு பிறகு அந்த இடம் சரிவராது அப்படிங்கிற ஒரு முடிவால எங்களுக்கு மக்கள் தின சந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துல அடிக்கல் நாட்டினாங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான முடிவுமே அதுல இல்ல. அது மாதிரி நாங்க இப்போ கொஸ்லாந்த கணேசா தமிழ் மகா வித்தியாலயத்துல இருக்கோம். எங்களுக்கு அடிப்படையா அந்த கொடுத்த அந்த கூப்பன்களை கூட இப்ப நிப்பாட்டிட்டாங்க. எந்த விதமான வசதியும் இல்லாம ரொம்பவே கஷ்டத்துல இருக்கோம். சொந்த இடங்களில் இருந்து வெளியேறிய மக்களின் அவலம் காணி விடுவிப்புடன் முற்றுப்பெறவில்லை. நீண்ட காலத்தின் பின்னர் காணி விடுவிப்பு என்ற மகிழ்வான செய்தியுடன் வீடுகளை பார்வையிட சென்ற மக்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட வலிகாமம் கிழக்கு மற்றும் வளலாய் பகுதி மக்கள் இன்னமும் சொல்லுண்ணா துயரங்களை அனுபவிக்கின்றனர். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் கடந்த 30 வருடங்களுக்கு முன்னர் சொந்த இடங்களில் இருந்து வெளியேறிய மக்கள் வாடகை வீடுகளில் குடியேறினர். காணி விடுவிப்பு என்ற மகிழ்வான செய்தியுடன் அவர்கள் வாழ்ந்த இடம் நோக்கி விரைந்த மக்களுக்கு சோகமே பதிலாக காத்திருந்தது. வீடுகள் இருந்ததற்கான அடையாளங்களே இல்லாது அனைத்தும் பற்றை காடுகளாக காட்சியளித்தன. காணி விடுவிக்கப்பட்டதற்கான உறுதிப்பத்திரத்துடன் வழங்கப்பட்ட 13,000 ரூபாய் பணத்தை தவிர இதுவரை எவ்வித உதவியும் இந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை.
நாங்க இப்ப இங்க 25 வருஷத்துக்கு பின் தான் இங்க வந்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு வசதியுமே இல்ல, தண்ணி வசதி மட்டும்தான் இப்போதைக்கு தந்திருக்காங்க. அப்ப இந்த காட்டுலுக்கு தான் நாங்க தனியா இருக்கிறோம் குடும்பமா. ராவும் சரியான காத்தெல்லாம் மழை எல்லாம் தகரம்லாம் ஒரே மேல போய்கிட்டு தான் இருக்குது. யாரும் ஒன்னும் பார்த்து செஞ்சதில்லை. நாங்கள் இங்க எங்களுக்கு தற்காலிக வீடு தரமண்டு வந்தோம், அதுக்கும் இல்லை. நாங்கள் இப்போதைக்கு ஒரு சும்மா ஒரு கொட்டில மழை ராத்திரி கச்சான் ஒழும்பி குந்தி கொண்டு இருந்த நாங்கள் எங்களுக்கு உடனடியாக ஏதோ எங்களுக்கு ஒரு லந்தரமா ஒரு டென்டோ ஒரு தற்காலிக வீடோ என்னென்றாலும் தர பாருங்கோ. மரத்தின் நிழலை வீடாக்கி வெயிலிலும் மழையிலும் சிறு பிள்ளைகளோடும் வீடற்ற அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். சிறு குடிசை அமைப்பதற்கு கூட பணமற்ற நிலையில் அரசாங்கம் உதவ முன்வருமா என்ற அவாவுடன் காத்திருக்கின்றனர் மீள்குடியேறிய மக்கள். இணலுக்கு கூட ஒரு தற்பால் இல்ல, ஒரு கூடாரம் தந்தாலும் சரி, இல்ல ஒரு தற்பாலை தந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை. நாங்களும் டாப்போல இந்த பனியும் மழையும் காத்தும் வெயில் பகல் இதற்கு கிடந்து இப்படியே உத்தரிக்கிறோம், ஒன்றும் இல்லை. ஆனா நாங்களும் எங்கட வளவுகளையும் நல்லபடியா துப்புரவாக்கி போட்டோம். விவசாயத்தையும் கடற்றொழிலையும் வாழ்வாதாரமாக மேற்கொண்ட இந்த மக்களது தொழில் இன்று முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாளாந்த வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு வழிகளற்ற நிலையில் மக்கள் செய்வதறியாதுள்ளனர். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் இந்த மக்கள் இந்த நல்லாட்சியிலேனும் சற்று ஓய்வு கிடைக்குமா என ஏங்குவது நியாயமானதே. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சிவபுரம் மேல்குடியேற்ற கிராமத்தின் காணிகளுக்கு ஒரு சிலர் உரிமை கோருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சிவபுரம் கிராமத்தில் சுமார் 300 குடும்பங்கள் நீண்ட காலமாக வசித்து வருகின்றனர். திட்ட காணிகளில் மேல்குடியேற்றப்பட்டுள்ள இந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக தகர கொட்டில்களில் காலம் கடத்துகின்றனர். தற்காலிக கொட்டில்களில் போதிய இடவசதியின்மையால் அன்றாட நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இந்த நிலையில் குறித்த காணிக்கு சிலர் உரிமை கோருவதனால் எங்கே செல்வது என்ற கேள்வி இந்த மக்கள் மனதில் எழுந்துள்ளது. பின்னுக்கு மரங்கள் அதுகள் இதுகள் இருக்குது, அதுக்குள்ளதான் கொண்டே வச்சிருக்கோம் நாங்கள் புள்ளிகளை. தாரம் சொல்லி எங்கள்கிட்ட அந்த அதை போட்டோ காப்பி அடிச்சாந்து எங்கள்கிட்ட விழாத்த சைனுகளை வேண்டி இன்னும் இதுவரையும் வீட்டு திட்டம் தந்த மாதிரி எங்களுக்கு இல்லை. எந்தவித வசதிகளுமற்ற தற்காலிக கூடாரங்களில் சிறுவர்கள் மற்றும் அங்கவீனர்களாக்கப்பட்ட பலர் சிரமப்படுவதை அவதானிக்க முடிந்தது. நான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இடுப்புக்கு இயலாத ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறேன். எங்களுக்கு இந்த தற்காலிக இந்த தகர வீடு தான் இருக்கு. மழை வந்தா இல்ல சரியான வெள்ளம் நிற்கும். எங்களுக்கு வீட்டுக்குள்ள கூட இருக்க இயலாது, சமைக்க இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது. இந்த வெயில் காலத்துல எனக்கு இருக்க இயலாது, உடம்பெல்லாம் எரியும். கொட்டில் வாழ்க்கைக்கு தாம் பழகி போயுள்ள போதிலும் தமது சந்ததியேனும் நிரந்தர வீட்டில் வாழ வேண்டும் என்பது சிவபுரம் மக்களின் எதிர்பார்ப்பு. ஏஜிட்ட போய் சொல்லியும் ஏஜி நடவடிக்கை எடுக்கிறேன். எங்களுக்கு டொய்லெட் இல்ல, ஒரு பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு பராமரிப்பு பாதுகாப்பு இல்ல. நாங்க எங்க காலம் வச்சு எங்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறோம், கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டு திட்டங்களே எங்களுக்கு வரதே இல்ல. அந்த அரசாங்கத்தால இந்த அரசாங்கம் இன்னும் ஒருத்தரும் பார்த்தது இல்ல. அவ்வளவுதான். நிரந்தர காணியில் தமக்கென ஒரு வீடு கேட்கும் மக்களின் எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேற்றப்படுமா? காத்திருக்கின்றனர் சிவபுரம் மக்கள். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 2 தாய்மார்கள் 6 பெண் குழந்தைகளை பிரசவித்துள்ளனர். குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்தியர் தெரிவித்தார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒரே நாளில் 2 தாய்மார்கள் 6 குழந்தைகளை பிரசவித்த முதலாவது சம்பவமாக பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு கிரானைச் சேர்ந்த டினோரஞ்சி முத்துகிருஷ்ணன் என்ற தாய் 3 பெண் குழந்தைகளை பிரசவித்துள்ளார். இதே வைத்தியசாலையில் தன்னாமுனையைச் சேர்ந்த மேகானந்தி சுதாகரன் என்ற தாய் 3 பெண் குழந்தைகளையும் பிரசவித்துள்ளார்.
6 குழந்தைகளும் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்தியர் எம் திருக்குமார் தெரிவித்தார். இவ்விரு தாய்மாரதும் 6 பிள்ளைகளும் சிசுக்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் பராமரிக்கப்படுகின்றன. சிசுக்கள் யாவும் நன்கு தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுகின்றன. இவர்கள் மிக விரைவில் ஆரோக்கியமாக தங்கள் தாய்மார்களுடன் வீடு செல்வார்கள் என நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். சிசேரியன் சத்திர சிகிச்சை மூலம் 3 பெண் குழந்தைகளை பிரசவித்துள்ள மேகானந்தியின் கணவர் சிறு வயதிலேயே இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் வைத்தியர் தெரிவித்தார். இவ்விரு தாய்மார்களில் சுதாகரன் மோகனாந்தி எனப்படும் மயிலம்பாவளியைச் சேர்ந்த தாய் மிகவும் ஒரு பரமைக்கோட்டின் கீழ் வாழும் ஒரு தாயாகும். இவரது கணவன் சிறு வயதில் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு கூலி வேலை செய்யும் ஒரு சாதாரண தொழிலாளி ஆகும். இவர்களது வீடு இம்மூன்று பிள்ளைகளையும் வளர்ப்பதற்குரிய சூழலாக காணப்படவில்லை. எனவே இத்தாய்க்கு உதவி செய்ய முன்வருமாறு நான் பொதுமக்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் இடம்பெற்ற சில் புடவை விநியோகம் தொடர்பில் வட்டினாபக சோமனந்த தேரர் போலீஸ் நிதி மோசடி பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சில் புடவைகள் விநியோகத்திற்காக 600 மில்லியன் ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். கடந்த காலத்தில் அப்பாவி மக்களுக்கு நாம் சில் புடவைகளை வழங்கினோம். அது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. காலை 8:30க்கு வருமாறு கூறினார்கள். தற்போது நிறைவு பெற்றது. විමර්ශනයක් නිසායිද මේ අවස්ථාවේ මට මොකුත් කියන්න පුළුවන් කමක් නැහැ. මේක තමයි ඉතින් යහපාලනයේ ප්‍රතිඵලය. கம்பகா விக்ரமராஜி ஆயுர்வேத கற்கை நிலையத்தில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நேற்றிரவு சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். கம்பஹா விக்ரமராஜி ஆயுர்வேத கற்கை நிலையத்தில் மாணவர்கள் சிலர் பரீட்சை ஒன்றில் தோற்றுவதற்காக நேற்று வருகை தந்துள்ளனர். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வித அறிவித்தலுமின்றி கற்கை நிலையமும் விடுதியும் மூடப்பட்டிருந்தமையினால் மாணவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது எங்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை. விடுதிகள் மூடப்பட்டுள்ளன. இன்று பரீட்சை இருந்தது, அதுவும் இடம்பெறவில்லை. அதே போன்றுதான் எமது ஏனைய சிலரும் செய்வதறியாது வீடுகளில் உள்ளனர். இந்த மாணவர்கள் மீதே நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 2 மாணவர்கள் கம்பஹா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்கலைக்கழகத்திற்கு முன்னர் கூடாரம் ஒன்றை அமைப்பதற்கு தயாரானோம். போலீசார் வந்து அதனை உடைத்தார்கள். போலீசார் சென்றதன் பின்னர் மற்றொரு குழு வந்து எம்மை தாக்கினார்கள். கத்தி போன்றவற்றை வைத்துக் கொண்டு எம் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். வீதியை மறித்து கூடாரத்தை அமைத்ததாக போலீசார் கூறுகின்றனர். வீரகொல்ல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் சீருடையில் வந்து எமது கையடக்க தொலைபேசிகளை பறித்துச் சென்றனர். சம்பவங்களை பதிவு செய்து விடுவோம் என்றே இவ்வாறு செய்தனர். அங்கிருந்த உபகரணங்கள் மற்றும் கதிரைகள் எவ்வாறு உடைந்தன என்று போலீஸ் பேச்சாளரிடம் கேட்கின்றோம். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் அஜித் மானபெரும நேற்றிரவு வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். நாடு நல்லாட்சி நோக்கி செல்லும் போது சில போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நல்லாட்சி விளங்குவதில்லை. இவ்வாறு தவறு செய்யும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தண்டனை வழங்கும் முறை ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த மாணவர்களுக்காக நான் முன்னிற்பேன். ஆயுர்வேத பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவு தொடர்பில் இந்த ஆர்ப்பாட்டம் சில தினங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் போது எவ்வித தாக்குதல் சம்பவங்களும் இடம்பெறவில்லை. எந்த ஒரு அசம்பாவிதமும் இடம்பெறவில்லை. அட்டாளை மாத்திரமே அகற்றப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மாணவர்கள் மீண்டும் கூடாரத்தை அமைத்தனர். சோமவன்ச அமரசிங்க தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை மே தினத்திற்கு முன்னர் சீராகிவிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக குரல் கொடுக்கும் கட்சி என்ற வகையில் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியில் பல்வேறு காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை எதிர்கொண்ட முக்கிய தலைவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கட்சியிலிருந்து விலகினார்கள். கட்சியின் மூத்த தலைவரான சோமவன்ச அமரசிங்க விலகியுள்ளமையினால் தற்போது மக்கள் விடுதலை முன்னணியில் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. சோமவன்ச அமரசிங்க தனிப்பட்ட ரீதியில் தீர்மானம் எடுத்து ஊடக சந்திப்பை நடத்தி கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியின் நாங்கள் யாரும் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே இது தொடர்பாக சோமவன்ச அமரசிங்கவுடன் கலந்துரையாடி மீண்டும் கட்சியுடன் இணைந்து கொள்ள முழு அளவில் முயற்சிப்போம். இதனை கட்சியின் பிளவு என அர்த்தப்படுத்த முயற்சிப்பது தவறாகும். அவ்வாறான எந்த ஒரு பிரச்சனையும் எமது கட்சியில் இல்லை.
தற்போது மக்கள் விடுதலை முன்னணி சோசலிசத்திலிருந்து விலகிய இடதுசாரி பயணத்தை கைவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதை நிறுத்திவிட்டு செல்வந்தர்களுக்காக செயற்படும் ஒரு கட்சியாகவே காணப்படுகின்றது. இதனை புதிய பிளவாக நாங்கள் கருதவில்லை. சோமவங் சமரசிங்க கட்சியை விட்டு விலகுவது அவருக்கு மாத்திரமே தெரியும். ஆகவே கட்சியின் உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளின் அடிப்படையிலான பிளவு அல்ல. இன்னும் 10 நாட்களில் மே தினம் இடம்பெற உள்ளது. இந்த 10 நாட்களுக்குள் அவரை மீண்டும் இணைத்துக் கொள்ள செயற்படுவோம். எவ்வாறாயினும் அரசியல் கட்சியொன்றை உறுதியாக ஸ்தாபிப்பதாக சோமவங் சமரசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை. நாம் கட்சி அமைப்பது 2 கட்சிகளுக்கு எதிராகவே, மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக அல்ல. அந்த கட்சிக்கு எதிராக மற்றொரு கட்சி காணப்பட்டால் அது இந்த நாட்டில் பிரச்சனை அல்ல. அந்த 2 கட்சிகளும் நாட்டில் நம்பிக்கைக்குரிய கட்சிகளாகும். அந்த கட்சிகளில் நான் இணைவதாக கூறுகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணியுடன் நமக்கு எந்தவிதமான மோதலும் இல்லை. தெளிவாக போட்டியிடுவோம். எதிர்வரும் தேர்தலில் மக்களுக்கு அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும். அனைத்து மதங்களிலும் தெரிவிப்பதை போன்று நல்லாட்சிக்கு தேவையான சரத்துக்கள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதனை செய்ய முடியும். 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த விடயங்களை வலியுறுத்தியுள்ளது. அரசியலமைப்பு சபையை மீளமைத்தல், தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளிட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களை ஸ்தாபித்தல், தகவல் அறியும் உரிமையை அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளுதல், உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு நீதியரசர்களை நியமிக்கும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதிமுறையை பின்பற்றல், 18வது அரசியலமைப்பின் சலுகைகளை ரத்து செய்தல் இவற்றை பிரதான விடயங்களாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. திருத்தத்தில் முன்வைக்கப்படுகின்ற சகல விடயங்கள் நல்லாட்சி மற்றும் சட்டத்தினை அடிப்படையாக கொண்ட நிறுவனங்களை வலுப்படுத்தினால் மாத்திரமே பலனளிக்கும். இந்த நிறுவனங்கள் வேறு திருத்தங்களின் பிரிவுகளுக்கு உயிரளிக்கின்றது. அவை இல்லாவிடின் இது சாதாரண ஆவணமாகவே காணப்படும். மக்களுக்கு எந்தவித பலனும் இல்லை. சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்று சபை இது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வந்துள்ளது. உயர் நீதிமன்றத்திற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இது தொடர்பில் விளக்கம் கூறியுள்ளது. அரசாங்கமும் தெளிவுபடுத்தியுள்ளது. பொன்னான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவே நாம் கருதுகின்றோம். சட்டத்தின் ஆதிக்கத்தை பாதுகாத்து நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை வலுப்படுத்துவதற்கான விதி விதானங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கான சட்டமூலத்தில் காணப்படும் வரப்பிரசாதங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்மானத்திற்கு வந்துள்ளது. அதாவது மக்கள் கருத்து கணிப்பு நடத்தாது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என தெரிவித்துள்ளது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய தரப்புகளிடம் நாட்டின் நன்மைக்காக செயற்படுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வேண்டுகோள் விடுக்கின்றது. දේශපාලන හෝ වෙනත් ભેද නොතකා මේ දේශයේ பச்சை தேயிலை 1 கிலோவுக்கு 80 ரூபாய் நிர்ணய விலையை அறிமுகப்படுத்தும் அரச வைபவம் மொரவக்க பகுதியில் இன்று நடைபெற்றது. பெருந்தோட்டத்துறை அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. மொரவக்க கலுபோ விட்டியன தேயிலை தொழிற்சாலையில் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற ஆரம்பித்துள்ளோம். எதிர்வரும் 2-3 வாரங்களில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் வாழ்கின்ற சகல பிரதேசங்களுக்கும் நாம் நிவாரணம் வழங்குவோம். ரப்பர் உற்பத்தியாளர்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதியை கடந்த வாரம் புது வருட பிறப்பிற்கு முன்னதாக நிறைவேற்றினோம். அமைச்சர் கபீர் ஹஷிம் தலைமையில் மாவனெல்லையில் நடைபெற்ற நிகழ்வின் போது அவர்களுக்காக நாம் 98 லட்சம் ரூபாவை ஒதுக்கினோம். எனவே குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமானது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கம் என்பதை நாம் எடுத்துக் காட்டியுள்ளோம். இலங்கையின் பிரபல இசையமைப்பாளர் நிமல் மெண்டிஸின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. இலங்கையின் இசைத்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்திய நிமல் மெண்டிஸ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பாடல்களுக்கான இசையை அமைத்துள்ளார். தனது 84வது வயதில் காலமான நிமல் மெண்டிஸின் பூத உடலுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார்.
காலஞ்சென்ற நிமல் மெண்டிஸின் இறுதி கிரியைகள் ஜாவத்தை பொதுமயானத்தில் இன்று மாலை நடைபெற்றன. உலகின் முதல் பெண் பிரதமரான காலஞ்சென்ற ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் 99வது ஜனன தினம் கொழும்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்க கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நிலவிய அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழலில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க முதல் பெண் பிரதமராக அரசியலில் பிரவேசித்தார். தேசியத்தை மையமாக கொண்ட தேசிய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்தார். நீண்ட கால அரசியல் பயணத்திற்கு தலைமை தாங்கிய ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க 3 முறை பிரதமராக செயற்பட்டார். அவர் பிரதமராக பதவி வகித்துக் கொண்டிருந்த போதே காலமானார். ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் 99வது ஜனன தினத்தை முன்னிட்டு SWRD பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் நிகழ்வு ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக பிரதி அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லே பங்கேற்றார். அவர் வழங்கிய தலைமைத்துவம் காலத்தின் தேவையாகவே நான் கருதுகின்றேன். பெண்களுக்கு அபிமானத்தையும் நட்பெயரையும் பெற்றுக் கொடுத்த தலைவராவார். இலங்கை தொடர்பில் உலகில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் அளவிற்கு அவர் செயற்பட்டார். இனி விளையாட்டுச் செய்தி. இலங்கையின் நட்சத்திர கிரிக்கெட் வீரரான குமார் சங்கக்காரவுக்கு சிறப்பு விருதொன்று கிட்டியுள்ளது. விளையாட்டுத்துறையில் அதீத ஆற்றலை வெளிப்படுத்தியதற்காக அவருக்கு இந்த விருது பரிசளிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், விளையாட்டு மற்றும் கலைத்துறை ஆகிய பிரிவுகளில் விசேட சேவையாற்றியவர்களை கௌரவிக்கும் பொருட்டு ஆசிய விருது வழங்கல் விழா வருடாந்தம் நடத்தப்படுகின்றது. இம்முறை விருது வழங்கும் விழா லண்டனில் நடைபெற்றது. ஆசியாவிலிருந்து விளையாட்டுத்துறையில் தனித்துவமிக்க வீரராக திகழ்ந்ததற்காக குமார் சங்கக்கார விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதேவேளை இந்த விருதை முன்னாள் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரன் 2011ஆம் ஆண்டில் பெற்றார் என்பதும் நினைவு கூறத்தக்கது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.